பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. சுதந்திர போராட்டத்தினுடைய வீரராகவும் விளங்கிய மாமன்னர் தீரன் சின்னமலை அவருடைய 226வது இந்த நாளில் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மரியாதை செலுத்துவது நாம் அனைவருடைய கடமை. அதனுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய அஞ்சலி அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். மாமன்னராக விளங்கிய நமது தீரன் சின்னமலை அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடியது மட்டுமல்ல, அப்பொழுது மைசூர் சாம்ராஜ்யத்தினுடைய வரிகளெல்லாம் வசூலிக்கப்பட்டு செல்லும்போது அந்த வரி பணத்தை எல்லாம் மறித்து ஏழை மக்களுக்காக வழங்கிய ஒரு வள்ளலாக வழங்கிய தீரன் சின்னமலை அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு மரியாதை செலுத்துகிறோம். 1801ஆம் ஆண்டு நடைபெற்ற போரிலும், ஈரோடு காவிரி பகுதியில் நடைபெற்ற போரிலும், 1802, 1804 ஆகிய பகுதிகளில் ஆகிய காலங்களில் அறச்சொல்லூரில் நடைபெற்ற போரிலும் ஆங்கிலேயர்களை வென்று காட்டிய ஒரு மாவீரன். அவருடைய நாள் இந்த நாளில் நாம் அனைவரும் ஆடி பெருக்கு 18ஆம் நாளில் இந்த நாளில் காவிரியில் தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்தோம். காவிரியிலும் தண்ணீர் வரவில்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்காக தமிழக முதலமைச்சர் இன்னும் விரைந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக அரசு நிச்சயமாக மேகதாது அணையை கட்ட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்துக்குத்தான் அது முழு அதிகாரம் இருக்கிறது. ஆக காவிரி நதிநீர் ஆணையம் தான் அதை கெட்டுவதற்கு அனுமதி கொடுக்காது. ஆக டி.கே. சிவகுமார் அவர்கள் நதிநீர் ஆணையம் சொன்ன கருத்தை ஏற்காமல், அதான் 4.5 டிஎம்சி தண்ணீர் விட வேண்டும், 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி விட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் கூறியிருந்தது. ஆனால் நல்ல மழை பெய்ததன் விளைவாக எப்பொழுதுமே நமக்கு உபரி நீர் தான் கிடைக்கிறது. அவர்களாக தண்ணீர் திறந்து விடுவதே இல்லை. கர்நாடகத்தில் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம்லாம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் எதற்கெல்லாமோ பேசுகிறார், ஆனால் இதற்கு ஒரு நிமிடம் கூட வாய் திறந்து கர்நாடக முதலமைச்சர் கேட்கவில்லை. இங்கு இருக்க காங்கிரஸ் அமைச்சர்களும் கேட்கவில்லை. நம்முடைய தம்பி மாணிக்க தாகூர் அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய நோக்கம் இல்லை. ஆனால் நமது பகுதி கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள், 11 மாவட்டங்களில் விவசாய பெருமக்கள், 25 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை, இதற்கெல்லாம் தாயாக இருக்கிறது நமது காவிரி தாய். தண்ணீர் வேண்டும் என்று கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் வேண்டும், அதே நேரத்தில் நமக்கும் தண்ணீர் வேண்டும் என்பது உண்மை. அதை ஏன் பெற்றுத்தர மறுக்கிறார்கள்? ஆனால் முழு அதிகாரம் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை செயல்படுவம் கொடுப்பதற்கு கர்நாடக அரசு அதனுடைய அதிகாரிகளை கையிலே வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மழை அதிகமாக பெய்தனால் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு 50 நாட்கள் நமது காலதாமதம் என்பது நமது விவசாய மக்களுடைய பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக முதலமைச்சர் 3ஆம் தேதி வாரம், இன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு வாரம்னு சொல்லியிருந்தார். ஆனால் சிவகுமார் வாங்கன்னு சொல்லிட்டு வரவிடாமல் தடுத்துட்டார். எங்களை பொறுத்தப்பட்டு நீங்கள் தனியாக போனால் அது உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக போகிறதா கருதப்படும். அதனால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியிலும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்பவும் இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எவ்வளவு ஆணையம் எவ்வளவு சொல்லுதோ அதை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இப்பொழுது காலம் கடந்து போய்விட்டிருக்கிறது. இனி வருங்காலத்திலாவது நம்முடைய முதலமைச்சர் அது குறித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று கேட்டோம். கர்நாடகாவில் இருக்க கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுது, ஆனா இங்க இருக்க கட்சிகள் இந்த அரசுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் குற்றம் சாட்டியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறது இவங்க எதிராக செயல்படுவதற்காக தான் குற்றம் சாட்டுறாரு. நீங்க எப்படி கருது? ராகுல் காந்தி இங்க வந்தார், ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்புமணி ராமதாஸ் சொல்லி ராகுல் காந்தி ஒரு வரி சொல்லட்டும் சொல்லல. நீங்க எப்படி கருதுறீங்க? அதாவது இதுக்கு முன்னாலேயே ஜூன் 1ஆம் தேதியே குறுவை சாகுபடி பண்ணியிருக்கணும். நமக்கு 3 சாகுபடி உண்டு: குறுவை, சம்பா, தாளடி. சம்பா இப்போ இல்லை. குறுவை சாகுபடி ஜூன் 1ஆம் தேதியே நம்ம நடவு நட்டிருக்கணும். நட முடியல. அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம முதலமைச்சர் கூட்டியிருக்கணும், கூட்டலை.
ஏன் கூட்டலை அப்படிங்கிறது அவர் தான் விளக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களாவது ஒரு வார்த்தை அதை பற்றி பேசியிருக்கலாம். என்னன்னா ராகுல் எப்படி இதில் மத்திய அரசுக்கு எந்த விதமான பங்கு இங்கே கிடையவே கிடையாது. தம்பி மாணிக்கத்தவர் சொல்றாரு மத்திய அரசு என்ன செய்யுது அப்படி கேட்கிறார். முழுக்க முழுக்க அவருக்கு நான் சொல்றது இதில் முழு அதிகாரமும் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய உத்தரவை அமல்படுத்த வேண்டியது கர்நாடகா மாநில அரசு. அவ்வளவுதான். கர்நாடகத்தில் வந்து போராட்டம் கையில் எடுக்கிறாங்க, உடனடியாக அதுக்கான ரியாக்ஷன் வந்து அங்கே இருக்கு. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது. அந்த விவசாயிகளுடைய இப்போ மக்களுடைய மனநிலை, விவசாயிகளுடைய மனநிலை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விவகாரத்தில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் தமிழக அரசின் சார்பில், அதாவது பாஜக சார்பில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராட்டம் கையில் இருக்குமா? தொடர்ந்து வேற இதுக்கு தொடர்ந்து தீர்வு தான் என்ன? இதற்கு தீர்வு நதிநீர் ஆணையம்தான் சொல்லியிருக்கு. தீர்வை அமல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு. அவ்வளவுதான். இதில் வந்து அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் 2018க்கு அப்புறம் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. அப்பெல்லாம் தண்ணி ஒழுங்காக தானே வந்துச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அவசியம் இல்லைல்ல. திமுக கோர்ட்டுக்கு போயிருக்குது. அது மாதிரி நீங்களும் வந்து கோர்ட் அப்ரோச் பண்ண வாய்ப்பு உண்டுங்களா? தமிழகத்தின் நலன் காக்க எது எப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? எந்த கோர்ட்டில் போனது? உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரிபியூனல் ஆர்டர் ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அந்த உத்தரவுப்படி காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு சொல்ற கேளுங்க, அது முடிவு கொடுத்தாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா, அதாவது இது வந்து திறந்து விட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனா இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நம்பர் ஆகி என்னைக்கு வரும்? இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கு அமைச்சராக 2 பேர் இருக்கிறாங்க. கர்நாடகத்திலும் காங்கிரஸ் கட்சி இருக்கு. நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அவர் நண்பர் தான், கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அவங்கள பேசி போன்ல பேசினாலே போருமே. இதுக்கு யாரும் சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதாவது ஜூன் மாதம் நமக்கு 9 டிஎம்சி தண்ணி தரணும். ஜூலை மாதம் சேர்த்து நமக்கு 41 டிஎம்சி தண்ணி தரணும். 41 டிஎம்சி தண்ணியை தருவதற்கு பதிலாக 4.35 தான் கொடுக்க சொன்னாங்க. இதை தான் நம்ம திறந்து விட சொல்றோம். இதில் போராட்டம் பண்றதுக்கோ அல்லது கர்நாடக அரசு மோசம், நம்ம அரசு நல்லது அப்படிங்கறது சொல்லல. மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு தண்ணீர் வேணும். அதை தான் கேட்கிறோமே தவிர நீங்க 4.5 டிஎம்சி தண்ணிக்கு கூட இப்ப தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் வருது அப்படின்னா தண்ணியை தேக்கி வச்சா அங்குள்ள அணைகளுக்கு அவங்களுக்கே ஆபத்து. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்நாடக மாநில அரசு ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் உலக அளவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாரு. உலக அளவில் அப்ப இந்த 2 மாநில முதல்வர்கள் கூட்டம் இந்த பிரச்சனை ஏன் தலையிடாம இருக்காரு, மௌனமா இருக்காரு? நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை இவரு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி? ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் பிரச்சனைய இல்ல சொல்ற கேளுங்க. சுப்ரீம் அத்தாரிட்டி சொல்லி அவங்கெல்லாம் சொல்லி தான் இப்பொழுது வந்து நமக்கு பிரச்சனையை முடிச்சு திறந்து விடணும். அவ்வளவுதான். அது காவிரி நதிநீர் ஆணையம் தான் முழுக்க டைரக்ஷன் கொடுக்கும். அந்த டைரக்ஷன் தான் அந்த மாநில அரசு செய்யும். எப்படிங்க எப்படி அது தாவேகா விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி, பல்வேறு துறைகள் இருக்கு. நீங்க தான் நல்ல கேள்வி கேட்கறீங்க. அருமையான கேள்வி. ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க, எங்க அண்ணன் தாய்மாமை பையிலிருந்து எடுத்து கொடுத்துருவாங்க, பையிலிருந்து எடுத்து கொடுத்துருவாங்கன்னாங்க. 2500 ரூபா இது வரைக்கும் கொடுக்கல. 4000 ரூபா இளைஞர்களுக்கு படித்த வேலை கொடுப்போம் அப்படின்னாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கு எங்க அண்ணன், எங்களுடைய குருநாதர் எங்க அண்ணன், அவர் சொன்ன மாதிரி கால அவகாசம் ஒருவேளை தேவைப்படலாம், 2-3 மாதம் தேவைப்படலாம். நான் கேட்கறது போதைப் பொருள் என்னாச்சு? சட்டம் ஒழுங்கு காவல்துறை உங்க கையில் இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை. 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. யார் காரணம்? போதை போட்டுட்டு செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்கு ஆவரேஜா.
2 நாளைக்கு 3 கொலை குற்றங்கள் நடக்கு. நம்ம சாத்தாங்குளத்தில் நடந்த மர்டருக்கு லாக்அப் டெத்தை சொன்னோம். அதுபோல் சிவகங்கையில் திமுக காலத்தில் நடந்த லாக்அப் டெத்தை சொன்னோம். இப்போ இந்த 2 மாதத்தில் மட்டும் 4 லாக்அப் டெத். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து வரிசையாக லாக்அப் டெத் மரணம். இன்னைக்கு தாவேக்காவுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு எல்லா தவறும் பண்றாங்க. கற்பழிப்பு கேஸில் ஈடுபட்டிருக்காங்க. தாவேக்காவுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு எல்லா குற்றத்துக்கும் பின்னணியில் இருக்கிறாங்க. பெண்கள் நடமாட முடியல. காரணம் தாவேக்காவுடைய நிர்வாகிகள். மத்திய அரசு பாராட்டுகிறது சொல்லி பேசியிருக்காரு. மத்திய அரசு பாராட்டுகிறது. விரைவில் வந்து இந்தியாவுக்கு அனைத்து முதலமைச்சர்களும் கொள்கைகளை வந்து பின்பற்ற 70 நாள் தான் ஆரம்பிச்சாரு. 70 நாள் தான் ஆயிருக்கு. எங்க அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சமயத்தில் பேசிட்டு மாட்டிக்கிட்டு வர அவர். திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில் நேரத்தே 10% கமிஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா அதிகாரிகளும் டெண்டர் விடும்போது தர வேண்டாம், இதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக தந்தீங்கன்னு 10% ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க குருநாதர்கிட்ட அடுத்தால கேள்வி வரும்போது கேளுங்க. சீமான் அவர்கள் தேர்தல் சமயத்தில் கடுமையான விமர்சனம் பண்ணாரு பாஜகவை. ஆனா சமீபத்தில் சரத்குமார் பிறநாள் விழாவில் திடீர்னு நீங்க எல்லாம் கை கொக்குற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்க வந்து மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையில உச்சரித்து பேசுனீங்க. சீமான் அவர்கள் திடீர்னு கொண்டு வரதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது மதிப்புக்குரிய அண்ணன் சரத்குமார் அவருடைய பிறந்தநாள் விழா இது. வந்து இப்போ எங்கள் அண்ணன் நாளைக்கு எங்கள் குருநாதர் செங்கோட்டையன் நாளைக்கு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சாக்கி நான் அதில் போய் கலந்துக்கிடுவேன். விமர்சனம் கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வேறு. அதே இது நட்பு ரீதியாக அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. கொள்கை ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட திடீர்னு அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்களும் சீமான் அவர்களும் கை கொடுத்திருந்தா இந்த நிலைமையை வேறன்னு பேசியிருக்காரு. ஆனா தேர்தல் சமயத்தில் இல்ல அது பேசுறது நான் தான் சொன்னேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். மேற்கு வங்காளத்தில் அவ்வளவு இடத்துல 200 இடத்துக்கு மேல பிடிச்சிருக்கோம். அஸ்ஸாமில் ஒவ்வொரு தொகுதியிலும் 46 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறோம். அதாக தேர்தல் என்பது முன்னுக்கு பின் வரும். முடிவு முழுதா வந்த பிறகு பார்த்துக்கலாம். அதாவது பிரசாந்த் கிஷோரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவர் தான் முன்னாடி அங்கே வங்காளத்திலே நின்னார். அதனால ஒரு இடைத்தேர்தலை வச்சு நம்ம எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியாது. 221வது நினைவு. அனைவருக்கும் வணக்கம். கொங்கு நாட்டின் மன்னராகவும் சுதந்திர போராட்டத்தினுடைய வீரராகவும் விளங்கிய மாமன்னர் தீரன் சின்னமலை அவருடைய 226வது இந்த நாளில் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மரியாதை செலுத்துவது நாம் அனைவருடைய கடமை. அதனுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய அஞ்சலி அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். மாமன்னராக விளங்கிய நமது தீரன் சின்னமலை அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடியது மட்டுமல்ல, அப்பொழுது மைசூர் சாம்ராஜ்யத்தினுடைய வரிகளெல்லாம் வசூலிக்கப்பட்டு செல்லும்போது அந்த வரி பணத்தை எல்லாம் மறித்து ஏழை மக்களுக்காக வழங்கிய ஒரு வள்ளலாக வழங்கிய தீரன் சின்னமலை அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு மரியாதை செலுத்துகிறோம். 1801ஆம் ஆண்டு நடைபெற்ற போரிலும், ஈரோடு காவிரி பகுதியில் நடைபெற்ற போரிலும், 1802, 1804 ஆகிய பகுதிகளில் ஆகிய காலங்களில் அறச்சொல்லூரில் நடைபெற்ற போரிலும் ஆங்கிலேயர்களை வென்று காட்டிய ஒரு மாவீரன். அவருடைய நாள் இந்த நாள். இந்த நாளில் நாம் அனைவரும் ஆடி பெருக்கு 18ஆம் நாளில் இந்த நாளில் காவிரியில் தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்தோம். காவிரியிலும் தண்ணீர் வரவில்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்காக தமிழக முதலமைச்சர் இன்னும் விரைந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக அரசு நிச்சயமாக மேகதாது அணையை கட்ட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்துக்குத்தான் அது முழு அதிகாரம் இருக்கிறது. ஆக காவிரி நதிநீர் ஆணையம் தான் அதை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்காது. ஆக டி.கே. சிவகுமார் அவர்கள் நதிநீர் ஆணையம் சொன்ன கருத்தை ஏற்காமல், அதான் 4.5 டிஎம்சி தண்ணீர் விட வேண்டும், 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி விட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை கூறியிருந்தது. ஆனால் நல்ல மழை பெய்ததன் விளைவாக
எப்பொழுதுமே நமக்கு வந்து உபரி நீர் தான் கிடைக்கிறது. அவர்களாக தண்ணீர் திறந்து விடுவதே இல்லை. கர்நாடகத்தில் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம்லாம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் எதற்கெல்லாமோ பேசுகிறார், ஆனால் இதற்கு ஒரு நிமிடம் கூட வாய் திறந்து கர்நாடக முதலமைச்சர் கேட்கவில்லை. இங்கு இருக்க காங்கிரஸ் அமைச்சர்களும் கேட்கவில்லை. நம்முடைய தம்பி மாணிக்க தாகூர் அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய நோக்கம் இல்லை. ஆனால் நமது பகுதி கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள், 11 மாவட்டங்களில் விவசாய பெருமக்கள், 25 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை, இதற்கெல்லாம் தாயாக இருக்கிறது நமது காவிரி தாய். தண்ணீர் வேண்டும் என்று கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் வேண்டும், அதே நேரத்தில் நமக்கும் தண்ணீர் வேண்டும் என்பது உண்மை. அதை ஏன் பெற்றுத்தர மறுக்கிறார்கள்? ஆனால் முழு அதிகாரம் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை செயல்படுவம் கொடுப்பதற்கு கர்நாடக அரசு அதனுடைய அதிகாரிகளை கையிலே வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மழை அதிகமாக பெய்தனால் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு 50 நாட்கள் நமது காலதாமதம் என்பது நமது விவசாய மக்களுடைய பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக முதலமைச்சர் வந்து 3ஆம் தேதி வாரம், இன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு வாரம்னு சொல்லியிருந்தார். ஆனால் சிவகுமார் வாங்கன்னு சொல்லிட்டு வரவிடாம தடுத்துட்டார். எங்களை பொறுத்தப்பட்டு நீங்க தனியாக போனால் அது உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக போறதா கருதப்படும். அதனால நீங்க அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியிலும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்பவும் இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க எவ்வளவு ஆணையம் எவ்வளவு சொல்லுதோ அதை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இப்பொழுது காலம் கடந்து போய்விட்டிருக்கிறது. இனி வருங்காலத்திலாவது நம்முடைய முதலமைச்சர் அது குறித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று கேட்டோம். கர்நாடகாவில் இருக்க கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுது, ஆனா இங்க இருக்க கட்சிகள் இந்த அரசுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் குற்றம் சாட்டியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தையும் வந்து கூட்டுறது வந்து இவங்க எதிராக செயல்படுவதற்காக தான் குற்றம் சாட்டுறாரு. நீங்க எப்படி கருது? ராகுல் காந்தி இங்க வந்தார், ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்புமணி ராமதாஸ் சொல்லி ராகுல் காந்தி ஒரு வரி சொல்லட்டும் இதற்கு சொல்லல. நீங்க எப்படி கருதுறீங்க? அதாவது இதுக்கு முன்னாலேயே ஜூன் 1ஆம் தேதியோ குறுவை சாகுபடி பண்ணியிருக்கணும். நமக்கு 3 சாகுபடி உண்டு: குறுவை, சம்பா, தாளடி. சம்பா இப்ப இல்ல. குறுவை சாகுபடி ஜூன் 1ஆம் தேதியே நம்ம நடவு நட்டிருக்கணும். நட முடியல. அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம முதலமைச்சர் கூட்டி இருக்கணும், கூட்டல. ஏன் கூட்டல அப்படிங்கிறது அவர் தான் விளக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களாவது ஒரு வார்த்தை அதை பத்தி பேசியிருக்கலாம். என்னன்னா, ராகுல் எப்படி இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான பங்கு இங்க கிடையவே கிடையாது. தம்பி மாணிக்க தாகூர் சொல்றாரு, மத்திய அரசு என்ன செய்யுது அப்படி கேட்கிறார். முழுக்க அவருக்கு நான் சொல்றது, இதுல முழு அதிகாரமும் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய உத்தரவை அமல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு. அவ்வளவுதான். கர்நாடகத்தில் வந்து போராட்டம் கையில் எடுக்கிறாங்க, உடனடியாக அதுக்கான ரியாக்ஷன் வந்து அங்கே இருக்கு. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது. அந்த விவசாயிகளோட இப்போ மக்களுடைய மனநிலை, விவசாயிகளுடைய மனநிலை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விவகாரத்தில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் தமிழக அரசின் சார்பில், அதாவது பாஜக சார்பில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராட்டம் கையில் இருக்குமா? தொடர்ந்து வேற இதுக்கு தொடர்ந்து தீர்வு தான் என்ன? இதற்கு தீர்வு நதிநீர் ஆணையம் தான் சொல்லியிருக்கு. தீர்வை அமல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு. அவ்வளவுதான். இதுல வந்து அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 2018க்கு அப்புறம் அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. அப்பெல்லாம் தண்ணி ஒழுங்கா தானே வந்துச்சு. இப்ப காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அவசியம் இல்லைல்ல. திமுக கோர்ட்டுக்கு போயிருக்குது. அது மாதிரி நீங்களும் வந்து கோர்ட் அப்ரோச் பண்ண வாய்ப்பு உண்டுங்களா? தமிழகத்தின் நலன் காக்க எது எப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? எந்த கோர்ட்ல போனது? உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரிபியூனல் ஆர்டர். ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அந்த உத்தரவுப்படி காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு சொல்ற கேளுங்க, அது முடிவு கொடுத்தாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா, அதாவது இது வந்து திறந்து விட சொல்லி சுப்ரீம் கோர்ட் போனா இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நம்பர் ஆகி என்னைக்கு வரும்? இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கு அமைச்சராக 2 பேர் இருக்கிறாங்க. கர்நாடகத்திலும் காங்கிரஸ் கட்சி இருக்கு. நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அவர் நண்பர் தான், கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அவங்கள பேசி போன்ல பேசினாலே போருமே. இதுக்கு யாரும் சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனா
அப்ப அந்த அளவுக்கு நமக்கு 4.5 டிஎம்சி வந்துடும். அதாவது ஜூன் மாதம் நமக்கு 9 டிஎம்சி தண்ணி தரணும், ஜூலை மாதம் சேர்த்து நமக்கு 41 டிஎம்சி தண்ணி தரணும். 41 டிஎம்சி தண்ணியை தருவதற்கு பதிலாக 4.35 தான் கொடுக்க சொன்னாங்க. இதை தான் நம்ம திறந்து விட சொல்கிறோம். இதில் போராட்டம் பண்ணுறதுக்கோ அல்லது கர்நாடக அரசு மோசம், நம்ம அரசு நல்லது அப்படிங்கிறது சொல்லலை. மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு தண்ணீர் வேணும், அதை தான் கேட்குறமே தவிர நீங்கள் 4.5 டிஎம்சி தண்ணிக்கு கூட இப்போ தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் வருது அப்படின்னா, தண்ணியை தேக்கி வச்சா அங்கு உள்ள அணைகளுக்கு அவங்களுக்கே ஆபத்து. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்நாடக மாநில அரசு ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் உலக அளவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாரு உலக அளவில். அப்போ இந்த 2 மாநில முதல்வர்களை கூப்பிட்டோம், இந்த பிரச்சனை ஏன் தலையிடாம இருக்காரு, மௌனமா இருக்கு? நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை, இவரு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி? ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் பிரச்சனைய இல்ல சொல்ற கேளுங்க. சுப்ரீம் அத்தாரிட்டி சொல்லி அவங்கெல்லாம் சொல்லி தான் இப்பொழுது வந்து நமக்கு பிரச்சனையை முடிச்சு திறந்து விடணும், அவ்வளவுதான். அது காவிரி நதிநீர் ஆணையம் தான் முழுக்க டைரக்ஷன் கொடுக்கும். அந்த டைரக்ஷன் தான் அந்த மாநில அரசு செய்யணும். எப்படிங்க எப்படி அது தாவேகா விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி, பல்வேறு துறைகள் இருக்கு. நீங்க தான் நல்ல கேள்வி கேட்குறீங்க, அருமையான கேள்வி. ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க, எங்க அண்ணன் தாய்மாம பையிலிருந்து எடுத்து கொடுத்துருவாங்க, பையிலிருந்து எடுத்து கொடுத்துருவாங்கன்னாங்க. 2500 ரூபா இது வரைக்கும் கொடுக்கல. 4000 ரூபா இளைஞர்களுக்கு படித்த வேலை கொடுப்போம் அப்படின்னாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கு எங்கள் அண்ணன், எங்களுடைய குருநாதர் எங்கள் அண்ணன், அவர் சொன்ன மாதிரி கால அவகாசம் ஒரு வேளை தேவைப்படலாம், 2-3 மாதம் தேவைப்படலாம். நான் கேட்கறது, போதைப் பொருள் என்னாச்சு? சட்டம் ஒழுங்கு காவல்துறை உங்கள் கையில் இருக்கு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை. 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க, 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. யார் காரணம்? போதை போட்டுட்டு செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்கு ஆவரேஜா. 2 நாளைக்கு 3 கொலை குற்றங்கள் நடக்கு. நம்ம சாத்தாங்குளத்தில் நடந்த மர்டருக்கு லாக்அப் டெத்தை சொன்னோம். அதுபோல் சிவகங்கையில் திமுக காலத்தில் நடந்த லாக்அப் டெத்தை சொன்னோம். இப்போ இந்த 2 மாதத்தில் மட்டும் 4 லாக்அப் டெத். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து வரிசையாக லாக்அப் டெத் மரணம். இன்னைக்கு தாவேகாவுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு எல்லா தவறும் பண்றாங்க, கற்பழிப்பு கேஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. தாவேகாவுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு எல்லா குற்றத்துக்கும் பின்னணியில் இருக்கிறாங்க. பெண்கள் நடமாட முடியல, காரணம் தாவேகாவுடைய நிர்வாகிகள். மத்திய அரசு பாராட்டுகிறது சொல்லி பேசியிருக்காரு. மத்திய அரசு பாராட்டுகிறது. விரைவில் வந்து இந்தியாவுக்கு அனைத்து முதலமைச்சர்களும் கொள்கைகளை வந்து பின்பற்ற 70 நாள் தான் ஆரம்பிச்சாரு, 70 நாள் தான் ஆயிருக்கு. எங்க அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சமயத்தில் பேசிட்டு மாட்டிக்கிட்டு வரவர். திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில் நேற்றே 10% கமிஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா அதிகாரிகளும் டெண்டர் விடும்போது தர வேண்டாம், இதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக தந்துருங்கன்னு 10% ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க குருநாதர்கிட்ட அடுத்தால கேள்வி வரும்போது கேளுங்க. சீமானவர்கள் தேர்தல் சமயத்தில் கடுமையான விமர்சனம் பண்ணாரு பாஜக. ஆனா சமீபத்தில் சரத்குமார் பிறநாள் விழாவில் திடீர்னு நீங்க கை கொக்குற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்க வந்து மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையில உச்சரித்து பேசுனீங்க. சீமானவர்கள் திடீர்னு கொண்டு வரதுக்கு என்ன காரணம் சார்? அதான் மதிப்புக்குரிய அண்ணன் சரத்குமார் அவருடைய பிறந்தநாள் விழா. இது வந்து இப்போ எங்கள் அண்ணன் நாளைக்கு எங்கள் குருநாதர் செங்கோட்டையன் நாளைக்கு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சாக்கி நான் அதில் போய் கலந்துக்கிடுவேன். விமர்சனம் கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வேறு. அதே இது நட்பு ரீதியாக அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. கொள்கை ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட திடீர்னு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்களும் சீமான் அவர்களும் கை கொடுத்திருந்தா இந்த நிலைமையே வேறன்னு பேசியிருக்காரு. ஆனா தேர்தல் சமயத்தில் இல்ல அது பேசுறது நான் தான் சொன்னேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். மேற்கு வங்காளத்தில் அவ்வளவு இடத்துல 200 இடத்துக்கு மேல பிடிச்சிருக்கோம். அஸ்ஸாமில் ஒவ்வொரு தொகுதியிலும் 46 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறோம். அதாக தேர்தல் என்பது முன்னுக்கு பின் வரும், முடிவு முழுதாக வந்த பிறகு பார்த்துக்கலாம்.
அதாவது பிரசாந்த் கிஷோரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவர் தான் முன்னாடி அங்கே வங்காளத்திலே நின்னார். அதனால ஒரு இடைத்தேர்தலை வச்சு நம்ம எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியாது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.